ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. பிரார்த்தங்கள் கத்தியத்தில் நம்ம இதுவரையிலும் 6 பகுதிகளை பார்த்தோம். இன்னைக்கு 7வது பகுதி. இது உங்களுக்கு போக 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 தத்துவங்கள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த சுவாரஸ்யம் குறையலாம். ஆனால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த தத்துவங்களைத்தான் நம்ம சொல்லணுமே தவிர நம்ம மாற்ற முடியாது. முடிந்த அளவுக்கு அதை நீங்கள் புரிகிற அளவுக்கு நான் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இந்த 7வது பகுதி சர்வஜ்ய சிரோமணியினாம் அசேஷ குர்வந்தர்யாமினாம் சதா பகவத்பராணாம் பகவத்தோ அந்யத்ர சர்வ வஸ்துஷு மனசங்க ரஹிதானாம். இதை பார்த்துட்டு அடுத்தது பார்க்கலாம். வாயுதேவரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க குணாதிசயங்களை பற்றி எல்லாம் குருராஜர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு உயர்ந்த வாயுதேவர்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? எப்படி அதை கலிபுருஷன் கூட பக்கத்தில் தொட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய வாயுதேவர், அடுத்தாப்புல பிரம்ம பட்டத்துக்கு போகக்கூடியவர் அவர். அடுத்தாப்புல இந்த கல்பம் முடிஞ்ச உடனே பிரம்ம பட்டத்துக்கு போக வேண்டியவர் வாயுதேவர். அப்போ அவருக்கு ஒன்றும் குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும்? பகவானுக்கு அடுத்தாப்புல சன்னதிகளே பகவானுக்கும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஆனவர்களும் பூஜை ஆனவர்களும் அடுத்தாப்புல யாரு பூஜை பண்ணணும்? வாயுதேவர் பூஜை பண்ணணும். வாயுதேவரை எந்த இடத்துல பூஜை பண்றாலும் அந்த இடத்துல சாட்சாத் பகவான் சன்னிதமா இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ அப்பேற்பட்ட அந்த வாயுதேவான்னா சர்வஜ்ய சிரோமணியனாம், எல்லா சாஸ்திர ஞானங்களும் தெரிந்தவர் அவர். இதுக்கு முன்னாலே சொன்ன அசம்சயானாம், சந்தேகமே இல்லாதவர்னு முதலே சொல்லியிருக்கோம் இல்லையா? அது திருப்பி இந்த சொல்றாங்க. எல்லா விதமான ஞானமும், ஞானத்துல 2 விதமான ஞானம் சொல்லலாம். பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம் சொல்றது. பரோட்ச ஞானம்ங்கிறது நாம் புஸ்தகத்தின் மூலமாகவும் குருவின் மூலமாகவும் மற்றவர்கள் மூலம் தெரிந்து கொள்வது. We learn from others, either from the book or from the guru or some other friends or somewhere. ஆனா அபரோக்ஷ ஞானம்ங்கிறது நமக்குள்ளே அந்த ஞானம் நமக்கு ஏற்படும். ஒரு சில மகான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா படிப்பறிவியல் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் நிறைய வேதங்களை எல்லாம் கோட் பண்ணி சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு, எல்லாம் எங்க படிச்சாங்கன்னு. அது இறைவன் அவனுக்கு இயற்கையாக கொடுக்கிறார். அப்படி பார்த்தா திருவண்ணாமலையில் வாழ்ந்து வந்த ரமணர் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தார். அவர் வேதங்கள்லாம் படிக்கல. ஆனா அவர் உள்ளது 40 மறுபடியும் இதெல்லாம் அவர் நிறைய பாடல்கள், தமிழ்ல பாடல்கள் ஏற்றிருந்தெல்லாம், சமஸ்கிருதெல்லாம் பாடல்கள் ஏற்றதெல்லாம் வேதத்தை ஒட்டி எழுதியிருக்காரு. அதுக்கு மாறுபட்டு எழுதல. அந்த அளவுக்கு அவர் பேசும்போது நிறைய வேதங்களை கோட் பண்ணுவார். அப்படின்னா அது எப்படி? அபரோக்ஷ ஞானம் இறைவன் தானாக கொடுக்கிறான். அது மாதிரி சர்வஜ்ய சிரோமணியனாம், நல்ல ஞானம் நிறைய நிறைந்தவர். அந்த ஞானம் சிரோமணியனும் சிறந்த தலை சிறந்தவராக இருக்கிறார். அசேஷ குர்வந்தர்யாமினாம், எல்லா குருமார்களின் உள்ளத்திலும் வசிக்கூடியவர். நம்ம சாதாரண நம்ம குருவை மனசுல தியானம் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ராகவேந்திர சுவாமி மனசுல தியானம் பண்ணி அவரை நம்ம குருவா ஏற்றுக்கொண்டு அவரை நம்ம பிரார்த்தனை பண்றோம். ஆனா ராகவேந்திர சுவாமி மனசுல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவர் வாயுதேவர் இருக்கிறார். அது மாதிரி ஒவ்வொரு குருமாருடைய உள்ளத்திலும், அவர்கள் உள்ளத்திலே அவர்களுக்கு குருவாக இருந்த அவர் உள்ளத்தில் அந்தர்யாமியாக இருக்கிறவர் வாயுதேவர். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் அந்தர்யாமி, அது முன்னாலே சொல்லிட்டோம். ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கவர் வாயுதேவர். அவருக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கிறவர் சாட்சாத் பகவான். சோ எல்லா குருமார்கள் உள்ளத்திலும் வசிக்கக்கூடியவர் வாயுதேவர். சதா பகவத் பராணம் அந்யத்ர பகவத்தோ அந்யத்ர சர்வ வஸ்துஷு மனசங்க ரஹிதானாம், எப்பொழுதும் இறைவனையே தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சேவைகள், அவருடைய தியானம், அவருடைய ஜபம், அவருடைய மந்திரம், இதுதான் அவருக்கு வாயுதேவர். வேற ஒண்ணுமே கிடையாது. எந்தவித சிந்தனைகளும் அவர் கிடையாது. சதாசலம் இறைவனுடைய தியானம், இறைவனுடைய சேவை, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள், அது எல்லாமே தான் அவர் செய்துட்டு இருக்காரு. அதுவே அவர் ஃபுல்லா இருக்குது. அதுக்கு தவிர வேற ஒன்றும் சான்ஸ் கிடையாது. அதை தவிர வேற ஒன்றும் அவர் நினைக்கிறதே இல்லை. லௌகிக விஷயங்கள் அவர் நினைக்கிறதே இல்லை. பகவத்தோ அந்யத்ர சர்வ வஸ்து மனசங்க ரஹிதாம், பகவந்தன் அல்லாத எந்தவித அந்நிய விஷயங்கள், வேற விஷயங்கள் எதிலையும் மனத்தை செலுத்தாதவராகிறார். அப்படின்னு நான் 24 மணி நேரம் சதா சர்வகாலம் இறைவனே தியானம் செய்து கொண்டிருக்கிற வாயுதேவர். இப்போ அவர் யார்கிட்ட நமக்காக பிரார்த்தனை பண்றாரு? சாட்சாத் பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறார். அந்த பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அடுத்த ஸ்டேஜில் ராகவேந்திர சொல்றாரு. இதுவரையிலும் வாயுதேவருடைய மகிமையை எல்லாம் ராகவேந்திர சொல்லிட்டு வந்தார். இப்ப வாயுதேவர் யாரை பிரார்த்தனை பண்றார்? நமக்காக தீனம் தூனம் அநாதம் சரணாகதம் யார்கிட்ட சொல்றாரு? சாட்சாத் மகாவிஷ்ணு கிட்ட, அந்த ஸ்ரீஹரி கிட்ட சொல்றாரு. அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீஹரினுடைய குவாலிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறத அடுத்து சொல்றாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். சர்வத்ர சர்வதா சர்வாகார சர்வாதார சர்வாசிரய சர்வோத்பாதக
சர்வ பாலக, சர்வ சம்ஹாரக, சர்வ நியாமக, சர்வ பிரேரக, சர்வ பிரவர்த்தக, சர்வ நிவர்த்தக, யதா யோக்கியம் சர்வ ஞானாஜான பந்த மோட்சப்பிரத, சர்வ சத்தாப்பிரத, சர்வ சுத்தவாச, சர்வ சித்த பிரவர்த்தி நிமித்த, சர்வ குணாதி பரிபூர்ணதம, சர்வ தோஷாதி தூர, சர்வாச்சிந்திய, சர்வோத்தம, சர்வேஸ்வர, சர்வாத்யந்த விலக்ஷண, ஸ்வகத பேத விர்ஜத்வாதினா பகவத் திரஷ்டூணாம். இப்பனையும் யாரை பத்தி சொல்றாங்க? சாட்சாத் மகாவிஷ்ணு இறைவனை பத்தி சொல்கிறார். அதாவது இறைவன் அவர் சர்வத்திர சர்வதா சர்வாகார சர்வாதார சர்வாசிரயங்கிறதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர் தான். இதை நான் சொல்றேன் பாருங்க. இங்க எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எல்லா வடிவங்களாகவும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாகும், எல்லாவற்றையும் ஆசிரியமாகும், எல்லாவற்றையும் அனுசரித்திருக்கக்கூடியவர் மற்றும் எல்லாவற்றையும் உற்பத்தி செய்வர், சிருஷ்டி செய்யக்கூடியவர், அதை காப்பவர், அதை அழிப்பவரும் எல்லாமே ஸ்ரீ மகாவிஷ்ணு தான். பின்னால் அவங்க பேர்லாம் வருது. கிருதியம் பிரித்தியம் மூலபூதம் அது வரும், அப்படி பின்னால் வரும். யார் என்னென்ன பேர்ல அவர் செய்யற அப்பா அவருக்கு என்ன பேருன்னு சொல்றது. அது மாதிரி படைத்தல் காத்தல் அளித்தல் மூன்றையும் செய்யக்கூடியவர் இவர். அப்புறம் எல்லாவற்றையும் நாசமடைச்சவர், எல்லாவற்றையும் தகுதிக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய யோகியதைக்கு தகுந்த மாதிரி அறிவையும் அறிவற்ற தன்மையும் அளிக்கக்கூடியவர். எல்லாத்தையும் பந்தம் மோட்சம், அதாவது பந்தத்தை ஏற்படுத்தும் சரி, அந்த பந்தத்தை விடுவிப்பவரும் அவர் தான். எல்லாவற்றையும் உள்ளது உள்ளபடி இருக்கும் தன்மையை உணரக்கூடியவர். எல்லா வார்த்தைகளுக்கும் உட்கடை, அது முதல் சொல்லணும். எல்லா வார்த்தைகளும் கடைசியில யாரை பற்றி சொல்லினா பகவானத்தில். அப்பேற்பட்ட எல்லா சொற்களுக்கும் பிரதிபாத்தியனாக, அதாவது உட்கடை, அதற்கு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா சாட்சாத் பகவான். எல்லா சொற்களின் பொருளிலும் காரணமாக உள்ளவர். எல்லா தோஷங்களும் இருந்தும் முற்றிலும் விடுபட்டார். அவருக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. மூலையே பார்த்துட்டோம். அவருக்கு எந்த விதமான தோஷம் எப்பொழுதும் அண்டறதே கிடையாது. எல்லாரும் பிரார்த்திக்கப்படுபவர், எல்லாரை காட்டிலும் சிறந்தவர், எல்லோருக்கும் இறைவனாக இருக்கக்கூடியவர், தன்னை எல்லா பொருட்களும் தன்னை வேறுபட்டு இருக்கொள்வர். அத்வைத சித்தாந்த இந்த இடத்துல அவர் மாத்திடுறாங்க. அத்வைத இறைவனே எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல சொல்றாரு இறைவன் எல்லா பொருட்களும் தன்னை வேறுபடுத்தி விடுவித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர். அவருடைய உருவங்களிலோ அவருடைய பாதிகளில் எது சொன்னாலும் எல்லாமே ஈக்குவலான ரெஸ்பெக்ட் தான். நம்ம பாதத்துக்கு ஒரு முன்னும் அது கேவலம், சிறனா அதுக்கு மரியாதை இருக்கு. ஆனா இறைவனோட பாதமும் சரி, சிரசும் சரி, கைகளும் சரி, காலும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி தன்மை இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி சாநித்தியம் இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட ஹரியை வாயுதேவர் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதாவது எல்லாத்துக்கும் இறைவன் தான். இதுக்கு பேரகர்களே இறைவன் குருராஜ சொல்றார் இல்லையா, எல்லா வார்த்தைகளிலும் சப்தங்களிலும் அவர் இருக்கிறார். யார் எதை பத்தி எந்த பேச்சு எது சொன்னாலும் அது இறைவன் குருராஜ் சாட்சாத் மகாவிஷ்ணு பத்தியே குறிக்கிறது என்று சொல்லியிருக்காரு இல்லையா. அப்படி இந்த மாதிரி எல்லாம் சர்வத்திர சர்வதா சர்வகா எல்லாத்துக்கும் அவர் தான். அவர் இல்லாமல் உலகம் இல்லை. இயல்பு நம்ம நடக்கக்கூடியதை, செய்யக்கூடியதை, பேசக்கூடியதை, பார்க்கக்கூடியது எல்லாமே பகவான் ஸ்ரீ விஷ்ணு மகாவிஷ்ணுனாலே நடக்கக்கூடியது. அவர் இல்லாத இடமில்லை, அவர்னால் நடக்காத காரியம் இல்லை. அப்பேற்பட்டு சொல்றார். அதாவது அதான் சர்வோத்தமன். அவர்னால் நடக்காத காரியம் கிடையாது. அவர் நினைத்தால் எல்லாமே நடக்கும். இந்த பிரபஞ்சத்துக்குள்ள எது வேணாலும் அவர் என்னவா நினைக்கிறாரோ அப்படி பிரபஞ்சத்தில் நடக்குங்கிறதா என்னோட இந்த பேரகரோட ஸ்டார்ட். இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நெருடல் வருகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 நாள் முன்னால வேறு ஒரு பக்தரோட நான் பேசிட்டு இருந்த போது அப்ப நான் ஒரு பாயிண்ட் ஜெய விஜயர்கள் வைகுண்டத்திலே அவர்கள் வாயிற்காப்பவர்களாக துவாரபாலர்களாக இருக்கிறார்கள். பகவான் மகாவிஷ்ணு வட்டம்னு சொல்றாரு. திடீர்னு நான் ஏகாந்தத்தில் இருக்க போகிறேன், அதனால யாரையும் உள்ள விடாதுன்னு சொல்றாரு. அவங்க உடனே ஒபீடியன்ட் டு தி ஆர்டர்ஸ், அது எஜமானம். அப்போ பார்த்து சனகாதி ரிஷிகளுடைய 4 பேர் வர்றாங்க. அப்போ அவர்களை உள்ள விட மறுக்கிறார்கள். இறைவன் உத்தரவு, ஏகாந்த இருக்கார், இப்போ உள்ள போக முடியாது. சனகாதி ரிஷிகள் எங்கே வேணா எப்போ வேணா போகலாம், யாரையும் தடுக்க முடியாது அவங்களை. அப்பேற்பட்ட வரம் பெற்றவர்கள் அவர்கள். உடனே அவர்கள் கோபம் கொண்டு சாபம் கொடுக்கிறார்கள். எங்களை உள்ள விடுறதுனால இங்கே பூலோகத்தில் ராட்சகுலத்தில் பிறக்க கடவீர்கள் என்று சொல்லி சாபம் கொடுத்துறாங்க. சாபம் கொடுத்தவரும் நிதானமாக பகவான் வெளியில் வர்றாரு. அடையிட என்ன, எப்போ வந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ துவாரபால ஜெய விஜய் பிரகன்கிட்ட பிரார்த்தனை, சாமி உங்களுடைய உத்தரப்பாராக தான் அவங்களை அலோவ் பண்ணல, ஆனால் இவங்களை பூலோகத்தில் பிரம்ம ராட்சர்களாக பிறக்க கடவுள்னு சொல்லி சாபம் கொடுத்தாங்க, நீங்கள் தான் இதுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கணும்னு சொல்லி பகவான்கிட்ட கேட்குறாரு.
அப்போ பகவான் சொல்றாரு, அவர்கள் கொடுத்த சாபத்துக்கு என்னால் அதை நீக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லைன்னு சொல்றாரு. அதை நான் மாற்ற முடியாது, எனக்கு சக்தி இல்லை. வேணா ஒன்று பண்ணலாம், என்னுடைய பக்தர்களாக 10 பிறவியோ இல்லை என்னுடைய எதிரிகளாக 3 பிறவியிலோ வந்து நீங்கள் அவங்ககிட்ட சேரலான்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் அவங்க வந்து 3 பிறவியில் எனக்கு எதிரியாக இருப்பேன், ஆனால் நீங்கள் தான் வந்து சகமாரம்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் நடக்குது, இதெல்லாம் சரிதான். இப்போ பகவான் சொல்றாரு, சனகாதி ரிஷிகள் கொடுத்த சாபத்தை நீக்க முடியாதவர் என்றால் அசக்தனாகி விடுகிறார். அப்போ எல்லா உலகத்துக்கும் அவர் தான் தலைவர்னு சொல்லும்போது அந்த இடத்துல நெருடல் அடிவாங்கதா இல்லையா? இது ஒரு கேள்வி. இது உண்மைதானா? பகவானால முடியாதா என்று கேட்டால் முடியும். இதை பற்றி யோஜனை பண்ணும். ஏன் பகவான் அவ்வாறு சொன்னார்? அவர்கள் கொடுத்த சாபத்தை என்னால் நீக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லைன்னு சொல்றாரு ஜெய விஜயர்கள்ட்ட. அப்போ உட்கடை ஏதோ ஒன்று விஷயம் உள்ள இருந்த விஷயங்கள் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். அது யோஜனை பண்ணி பார்க்கணும். பகவான் கருணாமூர்த்தி. அவர்கள் அத்தியந்தமாக எத்தனையோ யுகங்களாக அவர்களுக்கு சேவர்களாக இருந்து துவாரபாலா இருந்து சேவை பண்ணிட்டே இருக்காங்க. பகவான் நினைக்கிறான், இவங்க நம்ம கூட இவ்வளவு தூரம் சேவை பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு ஏதோ ஒரு அனுகிரகம் கொடுக்க வேண்டாமா? ஆனால் இவர்கள் வந்து இந்த கம்ப்ளீட் பிரபஞ்சத்தை கட்டி ஆளக்கூடிய சக்கரவர்த்தியாக இவர்கள் வாழட்டும். அப்படி சொன்னால் அந்த லைஃப் அனுபவிக்கட்டுமே, லெட் தெம் என்ஜாய். அதான் அவருடைய நோக்கம். ஆனால் இவர்களுக்கு அது பிரிக்கல. இறைவனுடைய சேவை பண்ணுறதே இவங்களுக்கு சந்தோஷம். ஆனால் இறைவன் நினைக்கிறான், எத்தனை நாள் இவங்க வந்து நம்ம கூட சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க, இவங்க கொஞ்ச நாள் அப்படியே லெட் தெம் என்ஜாய் தி லைஃப் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணபூத்தனாக அவர்கள் வரதை தெரிஞ்சு உடனே இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடி அவர்கள் வந்து சக்கரவர்த்திகளாக இந்த பிரபஞ்சத்தை எல்லா பிரபஞ்சத்தையும் கட்டி ஆண்டிருந்தார்கள். ஹிரண்யாசன், ராவண கும்பகர்ணன், ஹம்சன், சிசுபாலனாக இருந்து அவங்க எல்லாத்தையும் இந்த உலகத்தையே கட்டி ஆண்டு ராஜவம்சத்திலிருந்து நல்லா அனுபவிச்சு மீண்டும் அவர்கள் இறைவனை போய் சேர்கிறார்கள். அதனால பகவானுடைய விளையாட்டுகள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அவர் கருணாமூர்த்தி, யாரையும் வந்து கஷ்டம் கொடுக்க மாட்டார், கஷ்டப்படுத்த மாட்டார், கருணை நிறைந்தவர். ஆனா ஒரு இந்த மாதிரி சாபம் கொடுக்கறதோ செய்தார் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும். அந்த சாபமும் அனுகிரகமாகவே இருக்கும். சாபமா இருக்க, சாபம் அனுகிரகமா இருக்கும். அவர்கள் கொடுத்த சாபம் அது அனுகிரகம், இறைவனோட அனுகிரகம். அவர்கள் வந்து பூலோகத்தில் பிறந்து நல்ல நல்ல உயர்ந்த சக்கரவர்த்திகளாக எல்லா சௌரியங்களும் அனுபவிச்சு போகங்களை அனுபவிச்சு மீண்டும் இறைவன் வந்து சேர்ந்தாங்க. அப்படித்தான் அதே மாதிரிதான் வந்து பிரம்மதேவர் வந்து இவர் கொடுக்கிற நம்ம சங்குகர்ண தேவதைக்கு சாபம் கொடுக்கிறார், பூலோகத்தில் அரக்கர்கள் பிறக்கடவான்னு சொல்லிட்டு. ஆனா அதையே இறைவன் வரமாக மாற்றினார், அனுகிரகமாக மாற்றினார். அவர் இது ஒரு ராட்சசர் குலத்திலே பிறந்ததுனாலே அந்த ராட்சர்களுக்கெல்லாம் ஒரு விடிவு ஏற்பட்டது. அவர்களுக்கெல்லாம் பக்தி, ஞானம், வைராகியத்தை அவர்கள் போதித்தார் பிரகலாதன். அவர்கள் மீண்டும் மோட்சத்துக்கு வரணுங்கிறதுக்காக மீண்டும் அவர் பிறந்து 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 பூலோகத்திலே இப்படி ரகவேந்திராக அவதாரம் பண்ணி இங்கே பூமியில் அமர்ந்து கொண்டு அந்த ராட்சச குழந்தைகளுக்கெல்லாம் வழி செய்து அவர்களெல்லாம் ஆன்மீகத்தில் உயர்ந்து மீண்டும் அவர் முக்தி செல்வரெல்லாம் அவர் வந்து செய்திருக்கார். பிரம்மா கொடுத்த சாபம், ஆனால் பூலோகத்திலே மக்களுக்கு அது பிரசாதம், அனுகிரகமாக மாறியது. அதனால சர்வத்திர சர்வதா சர்வதா சர்வாதார சர்வாசர சர்வோத்பாத சர்வபால சர்வ சமாரம் சொல்லும் போது எல்லாத்திலையும் உள்ளும் புறமும் எல்லா இடத்திலையும் எல்லா நிறங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா செயல்களிலும் நிறைந்திருப்பவர் சாட்சாத் அந்த ஸ்ரீமான் நாராயணன். ஸோ அந்த மாதிரி சொல்லி இந்த பிறகு சொல்லியிருக்காங்க. அடுத்த இதில் மீண்டும் பார்ப்போம். குருராஜார்ப்பணமஸ்து.